ஹாய் ஹலோ எவ்ரிஒன். இந்த வீடியோவில் நம்ம எனர்ஜி கன்சர்வேஷன் அண்ட் ஆடிட் இந்த சப்ஜெக்டில் யூனிட் 2ல் பார்த்தோம்னா எனர்ஜி கன்சர்வேஷன் எக்யூப்மெண்ட்ஸ்னு சொல்லிட்டு ஒரு இம்பார்ட்டன்ட் டாபிக் இருக்குது. அதுக்கு கீழே பார்த்தோம்னா ஒரு 5 சப்டைட்டில் இருக்குது. ஸோ இந்த எக்யூப்மெண்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணி எனர்ஜி கன்சர்வேஷன் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தோம்னா இதில் சாஃப்ட் ஸ்டார்டர். ஸோ அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். நெக்ஸ்ட்டு பார்த்தோம்னா ஆட்டோமேட்டிக் ஸ்டார் டெல்டா ஸ்டார்டர். இதையும் நம்ம அடுத்த வீடியோவாக போஸ்ட் பண்ணுறோம். தென் விஎஃப்டி வேரியபிள் ஃப்ரீக்வன்சி டிரைவ், இது ஆல்ரெடி நம்ம சேனலில் இருக்குது, அதை பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தோம்னா ஆட்டோமேட்டிக் பவர் ஃபேக்டர் கண்ட்ரோல், இதுவும் நம்ம சேனலில் இருக்குது, பார்த்துக்கோங்க. ஸோ இப்போ சாஃப்ட் ஸ்டார்டர் எதுக்காக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கங்க. ஸோ ஜென்ரலாக பார்த்தோம்னா 2 டைப் ஆஃப் ஸ்டார்ட் இருக்குன்னு சொல்லுவாங்க. ஒன்று நார்மலாக நம்ம யூஸ் பண்ணுற இண்டக்ஷன் மோட்டர் யூஸ் பண்ணுற ஒரு நார்மலான ஸ்டார்டர். இன்னொன்று பார்த்தோம்னா சாஃப்ட் ஸ்டார்டர்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த நார்மல் ஸ்டார்டர் பார்த்தோம்னா ஒரு லோ ஸ்பீடு லோ சைஸில் இருக்க ஒரு இண்டக்ஷன் மோட்டருக்கு யூஸ் பண்ணுவாங்க. 3 ஃபேஸ் இண்டக்ஷன் மோட்டருக்கு இந்த ஸ்டார்டர் யூஸ் பண்ணுவாங்க. அப்போ இந்த சாஃப்ட் ஸ்டார்டர் எதுக்கு யூஸ் பண்ணுவாங்க பார்த்தோம்னா இண்டஸ்ட்ரீஸில் பெரிய சைஸில் இருக்க ஹை ஸ்டார்டிங் கரண்ட்டு தேவைப்படுற அதிக லோடில் யூஸ் பண்ணுற இந்த பெரிய சைஸ் மோட்டருக்கு இந்த சாஃப்ட் ஸ்டார்டர் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ பேர் பார்த்தோம்னா சாஃப்ட்னு இருக்காது, எப்படி சாஃப்டாக ஒர்க் ஆகுமான்னு கேட்டால் அப்படிலாம் இல்லை. ஸோ அதிக பெரிய சைஸ் மோட்டர்ன்றும் போது அந்த மோட்டருக்கு பவர் கொடுக்கும்போது அதை கூட கனெக்ட் பண்ணியிருக்க இன்னொரு லோடு பார்த்தோம்னா கண்டிப்பாக அந்த குறிப்பிட்ட டைமில் ஸ்டார்டிங் கரண்ட்டை ஸ்டார்டிங் டார்க் அதிகமாக இருக்கிறதால ஒரு சில டைமிங்கில் அந்த யூஸ் பண்ணியிருக்க பேரிங் அந்த ஷாஃப்ட் எல்லாம் உடையிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதை நம்ம யூஸ் பண்ணுற அப்ளிகேஷனை பொறுத்து அந்த அப்ளிகேஷனே சுத்தமாக டேமேஜ் ஆகும் வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இது பெரிய சைஸ் மோட்டருக்குள்ள இதை கண்ட்ரோல் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். ஸோ அதனால் அதுபோல் விபத்துக்களை ஏற்படுவதை குறைப்பதற்காக தான் இந்த சாஃப்ட் ஸ்டார்டரை யூஸ் பண்ணுறாங்க. ஸோ நார்மலாக பார்த்தோம்னா இந்த ஸ்டார் டெல்டா ஸ்டார்டரு, டியூவல் ஸ்டார்டரு, ரோட்டார் ரெசிஸ்டன்ஸ் ஸ்டார்டரு, ஆட்டோ டிரான்ஸ்ஃபார்மர் ஸ்டார்டர்லாம் பார்த்தோம்னா அது லோ சைஸ் மீடியம் சைஸ் மோட்டர் யூஸ் பண்ணுவாங்க. இந்த சாஃப்ட் ஸ்டார்டர் பார்த்தோம்னா ரொம்ப அதிக கெப்பாசிட்டி இருக்க மோட்டருக்கு யூஸ் பண்ணுவாங்க. இது உங்களுக்கு புக்கில் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் எந்த சர்க்யூட் டயக்ராமே கொடுத்துருக்க மாட்டாங்க. ஸோ ரொம்ப கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடாக இருக்குன்றதை கொடுத்துருக்க மாட்டாங்க இந்த டயக்ராம்லாம். ஸோ உங்களுக்கு ஜென்ரலாக ஒரு நாலேஜ் இருக்கணுன்றதுக்காக நான் ஒரு சிங்கிள் லைன் டயக்ராம் வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இதில் சென்ட்ரலில் யூஸ் பண்ணிக்கிறது தான் நம்ம சாஃப்ட் ஸ்டார்டர். கீழே பார்த்தோம்னா ஒரு 3 ஃபேஸ் இண்டக்ஷன் மோட்டர் யூஸ் பண்ணுறோம். ஸோ மேலே பார்த்தோம்னா 3 ஃபேஸ் சப்ளை வருது. அதுக்கப்புறம் பார்த்தோம்னா ஒரு ஓஎல்ஆர் இருக்குது, ஓவர்லோட் ரிலே இருக்குது. அதுக்கப்புறம் மெயின் கான்டாக்ட் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தோம்னா ரிலே. ஸோ இந்த சாஃப்ட் ஸ்டார்டருக்கு பார்த்திங்கன்னா அங்கே ஒரு ரிலே இருக்குது. ஸோ இது ஜஸ்ட் இதை மட்டும் தெரிஞ்சுங்க, வேறு எதுவும் பெருசாலாம் ஒன்றும் கிடையாது. இப்போ இந்த சாஃப்ட் ஸ்டார்டருக்கு பார்த்திங்களா அதுக்குள்ளே என்ன இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா ஆன்டி பேரலாக கனெக்ட் பண்ணுற ஒரு எஸ்சிஆரோ இல்லை ஆன்டி பேரலாக கனெக்ட் பண்ணியிருக்க ஒரு ட்ரையாக்கோ யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இதுதான் முக்கியமான தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம். ஸோ இது எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ உங்களுக்கு தேவையில்லை, இதுதான் தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம். ஸோ ஆன்டி பேரலல்னால் ஆப்போசிட் டைரக்ஷனில் 2 எஸ்சிஆரை கனெக்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு மீனிங். இப்படி இந்த எஸ்சிஆர் ஆர் ட்ரையாக் ரெண்டுத்தையும் எதனா ஒன்று ஆன்டி பேரலாக கனெக்ட் பண்ணும்போது என்ன நடக்குன்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா நம்ம மோட்டருக்கு சப்ளை கொடுப்போம். ஸோ அதிகப்படியான வோல்டேஜ் கொடுக்கும்பொழுது தான் மோட்டரோட ஸ்டார்டிங் டார்க் அதிகமாக இருக்குது, ஸ்டார்டிங் கரண்ட்டை ரெடியூஸ் பண்ண முடியல. அப்படின்றதால அந்த ஸ்டார்டிங் கரண்ட் படிப்படியாக ரெடியூஸ் பண்ணுறோம். ஸோ அதுக்காக தான் இதை இந்த எஸ்சிஆரையோ இல்லை ட்ரையாக்கையோ யூஸ் பண்ணுறோம். அது எப்படி படிப்படியாக நம்ம ரெடியூஸ் பண்ணுறோன்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா அதுக்கு ஒரு சின்ன ஒரு வேவ் ஃபார்ம் நான் போட்டிருக்கேன், அதை உங்களுக்கு பார்த்தா புரியும், அதை வச்சு எக்ஸ்ப்ளனேஷன் பண்ணுறேன். ஸோ பவர் ட்ரைஸை பொறுத்த வரைக்கும் அதில் பார்த்தோம்னா யூஸ் பண்ணுற எக்யூப்மெண்ட் மேக்ஸிமம் எஸ்சிஆராக இருக்கும். அந்த எஸ்சிஆரோட ஃபயரிங் ஆங்கிளை சேஞ்ச் பண்ணுறது மூலிமா அந்த எஸ்சிஆரை இன்வெர்ட்டராகவும் ஒர்க் ஆக வைப்பாங்க. அதே போல் பார்த்தோம்னா ரெக்டிஃபயராகவும் ஒர்க் ஆக வைப்பாங்க. அதாவது ஃபயரிங் ஆங்கிள் 90 டிகிரி இருக்கும். ஸோ அந்த 90 டிகிரியை விட நம்ம கம்மியாக ஃபயரிங் பண்ணும்பொழுது அந்த கன்வெர்ட்டர் ஒரு ரெக்டிஃபயராக ஒர்க் ஆகும். இதே 90 டிகிரியை விட அதிகமாக ஃபயரிங் ஆங்கிள் இருந்துச்சுன்னா அந்த கன்வெர்ட்டர் ஒரு இன்வெர்ட்டராக ஒர்க் ஆகும். ஸோ இதெல்லாம் இப்போ ஏன் சொல்ல வரோன்னா நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஃபயரிங் ஆங்கிளை கொஞ்சமாக கொடுக்க போகிறோம். ஸோ கொஞ்சமாக ஃபயரிங் ஆங்கிள் கொடுக்கும்போது என்ன ஆகும்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா கிராஜுவலாக கொஞ்சமாக வோல்டேஜ் மோட்டருக்கு கொடுக்குறோம். ஸோ சடனாக கொடுத்தா தான் அந்த ஸ்டார்டிங் கரண்ட்டை ரெடியூஸ் பண்ண முடியாது. அந்த டிப் அதிகமாக ஆகிறதால நம்ம யூஸ் பண்ணியிருக்க அந்த லோடு டேமேஜ் ஆக சான்ஸ் இருக்குது. அதனால் என்ன பண்ணுறோம்னா உங்களுக்கு செகண்ட் டயக்ராமில் பார்த்தா உங்களுக்கு தெரியும், ஃபயரிங் ஆங்கிள் 20% 25% ஓப்பன் வைக்கிறாங்க. ஸோ ஓப்பன் வைக்கும்போது அந்த ஃபயரிங் ஆங்கிள் கொஞ்சோண்டு தான் அந்த ஷேட் பண்ணியிருப்பேன் பாருங்கள். அப்போ மட்டும் அந்த இடத்துல மட்டும் வோல்டேஜ் கொடுக்கும்போது மோட்டரோட ஸ்பீடு ஸ்டார்டிங்கில் ஸ்லோவாக இருக்கும். தென் அந்த ஃபயரிங் ஆங்கிள் ஆல்ஃபாவை 50% ஓப்பனில் வைக்கும்பொழுது ஒரு குறிப்பிட்ட அளவு கிராஜுவலாக அதோட ஸ்பீடு இன்க்ரீஸ் ஆகும். அடுத்தது 75% ஓப்பன் பண்ணும்போது இன்னும் அந்த மோட்டரோட ஸ்பீடு இன்க்ரீஸ் ஆகுது. தென் லாஸ்ட்டாக பார்த்தோம்னா ஆல்ஃபா ஈக்குவல் டு 100% ஓப்பன் பண்ணும்போது அந்த மோட்டரோட ஹை ஸ்பீடில் ரொட்டேட் ஆகுது. ஸோ இதுதான் உங்களுக்கு புக்கில் கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த கதை உங்களுக்கு புரிஞ்சாலே போதும்.
ஸோ இதனால் நம்ம வந்து மோட்டருக்கு கொடுக்குற இன்புட் வோல்டேஜை வந்து ஸ்டார்டிங் கரண்ட்டை ரெடியூஸ் பண்ணி படிப்படியாக வோல்டேஜ் இன்க்ரீஸ் பண்ணுறது மூலிமா அந்த மோட்டரை வந்து நம்ம சாஃப்டாக ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படின்றதுக்கு பேர் தான் வந்து இந்த சாஃப்ட் ஸ்டார்டர்னு வச்சுருக்காங்க. வேறு எதுவும் இல்லை, ரொம்ப காம்ப்ளிகேட்டான விஷயம் இல்லை. ஸோ நீ புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் 3-phase இண்டக்ஷன் மோட்டரில் இந்த சாஃப்ட் ஸ்டார்டரை வந்து ஹை ஸ்பீடில் ஹை கெப்பாசிட்டியில் இருக்க மோட்டருக்கு வந்து யூஸ் பண்ணுறாங்க. அப்படி ஹை ஸ்பீடில் இருக்க கெப்பாசிட்டியோட மோட்டரோட பவர் அதிகமாக இருக்கிறதால அது கூட கனெக்ட் பண்ணியிருக்க லோடு வந்து சீக்கிரமாக டேமேஜ் ஆகிடும். ஸோ அதில் பார்த்தோம்னா பேரிங் இருக்கும், அந்த புஷ்ஷு அதாவது சென்டரில் இருக்கும் பார்த்திங்களா, அது எல்லாமே வந்து டேமேஜ் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. ஸோ அதுபோல் வந்து அந்த டேமேஜெல்லாம் ரெடியூஸ் பண்ணுறதுக்காக இந்த சாஃப்ட் ஸ்டார்டர்னு ஒன்று யூஸ் பண்ணுறாங்க. நார்மல் ஸ்டார்டர் வந்து சின்ன சின்ன மோட்டருக்கு தான் யூஸ் பண்ண முடியும். இந்த சாஃப்ட் ஸ்டார்டர் இருந்தது பெரிய சைஸ் மோட்டருக்கு யூஸ் பண்ண முடியும். இந்த பெரிய சைஸ் மோட்டருக்குள்ளே என்ன இருக்கும், அந்த சாஃப்ட் ஸ்டார்டருக்குள்ளே என்ன இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா ஆன்டி பேரலாக கனெக்ட் பண்ணியிருக்க ஒரு எஸ்சிஆரோ இல்லை ஒரு ட்ரையாக்காக இருக்கும். அதோட ஃபயரிங் ஆங்கிளுக்கு பல்ஸ் நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் பண்ணும்பொழுது மோட்டரோட ஸ்பீடு வந்து கிராஜுவலாக இன்க்ரீஸ் ஆகுது. இதனால் நம்மளுக்கு வந்து நல்ல எஃபிஷியன்சி கிடைக்குது, எந்த பொருளும் டேமேஜ் ஆகாமல் இருக்குது. இதுதான் வந்து உங்களுக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் தியரியாக கொடுத்து வச்சுருப்பாங்க. ஸோ இது ஒரு முக்கியமான கொஷின் கூட. இந்த கொஷின் பார்த்துக்கோங்க. இந்த எக்ஸாம் வந்துச்சுன்னா சீக்கிரமாக ஈஸியாக வந்து அட்டென்ட் பண்ணலாம். ஸோ இந்த வீடியோ மூலிமா நம்ம சாஃப்ட் ஸ்டார்டர் நான் பார்த்துருக்கோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோக்கு லைக் கொடுங்க. இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம். இதுபோல் வீடியோஸ் உங்களுக்கு தொடர்ந்து வேணும்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி நான் போகிற வீடியோஸை தொடர்ந்து பார்த்து உங்கள் சப்போர்ட்டை கொடுங்க. மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம்.